பழைய படத்துல எல்லாம் பார்த்துருப்போம்ல, ஒரு கல்யாணம் நடக்கும். அது நிறுத்துறதுக்காக யாராவது ஒரு பொண்ணு வந்து என்ன இது மாதிரி ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு கல்யாணத்தை நிறுத்துவாங்கல்ல. அதேமாரியே ஒரு பொண்ணு வந்து பயங்கரமாக அழுகுறாங்க, என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு. ஆனால் அங்கே இருக்கிற யாருமே அதை கேட்கவே இல்லை. கதறி அழுகுறாங்க. கடைசியாக போலீஸ் வந்து வலுக்கட்டாயமாக ஆட்டோவில் தூக்கி போட்டு கொண்டு போகிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு சொன்னது உண்மை தான். அவன் ஒரு பொண்ணை மட்டும் ஏமாற்றலை, பல பெண்களை வந்து ஏமாற்றிருந்துருக்கான். எல்லாமே இந்த சோசியல் மீடியா தாங்க, இன்ஸ்டாகிராம் இது மாதிரி தான். இந்த இன்ஸ்டாகிராமெல்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னு தெரில. இன்ஸ்டாகிராம் அடிக்ஷன்லாம் ஒரு பக்கம் தனியாக இருக்குது, இன்ஸ்டாகிராமில் ஏமாத்துறவங்க தனியாக இருக்கிறாங்க. நம்ம இன்றைக்கி இந்த சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் ஏதோ பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் கிடையாது. சம்பவம் நடந்து ஒரு 5-6 நாள் தாங்க இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். சரி வாங்க அதை ஃபஸ்ட்லேருந்தே பார்க்க ஆரம்பிப்போம். கன்னியாகுமரியை சேர்ந்த லிஜின் அப்படிங்கிற ஒரு ஆளுங்க, வயசு வந்து 27 ஆகுது. சரி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னா அவங்க அம்மா அப்பா முடிவு பண்ணிவிட்டு மேட்ரிமோனி சைட் இருக்குல்ல, அதில் போய் பொண்ணு தேடிக்கிட்டு இருக்காங்க. நாட்கள்லாம் போய்கிட்டே இருக்குது. கடைசியாக அவங்களுக்கு ஒரு பொண்ணை பிடிக்குது. அந்த பொண்ணு சென்னையை சேர்ந்த பொண்ணு. 2 குடும்பமும் வந்து பேசிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. கடைசியாக முடிவு பண்ணிடுறாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இந்த மாப்பிள்ளை தரப்புலேருந்து என்ன தெரியுமா கேட்குறாங்க, ஒரு 25 சவரன் நகை, அப்புறம் 1 லட்ச ரூபா மாப்பிள்ளைக்கு பணம் தந்துடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இதை பொண்ணு தரப்புலேருந்து கேட்டுட்டு சரி ஓகே தரலாம் அப்படின்ட்டு வந்து அவங்களும் வந்து ஒத்துக்கிறாங்க. இப்படி 2 பேர் தரப்புலேருந்தும் நல்லபடியாக சுமூகமாக பேசிட்டு இந்த கல்யாணம் முடிவாகுது. இந்த டிசம்பர் 2 அன்னைக்கு தான் வந்து இந்த கல்யாணம் நடக்குது. அப்படி கல்யாணம்லாம் வந்து சுமூகமாக போயிட்டுருக்குங்க. ஆனால் அப்போ தான் ஒரு பொண்ணு வந்து நடந்து வராங்க. வந்து இது மாதிரி சொல்கிறாங்க, அழுதுகிட்டு சொல்கிறாங்க, என்னைய இவன் வந்து ஏமாற்றிட்டான், எனக்கும் உனக்கு வந்து கல்யாணம் ஆகிட்டு அப்படின்னு அந்த பொண்ணு வந்து கதறி அழுது சொல்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற யாருமே கேட்குற மாதிரி தெரில. அங்கே அவ்வளோ கூட்டமாக இருக்குது, ஆனால் யாரும் கேட்கவே இல்லை. இப்படியே போய்கிட்டே இருக்குது. அந்த மாப்பிள்ளை தரப்புலேருந்து வந்து உடனே போலீஸுக்கு ஃபோன் அடித்து போலீஸ் வர வைக்கிறாங்க. 2 மகளிர் போலீஸ் வராங்க. அந்த மகளிர் போலீஸு என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படின்னு வந்து விசாரிக்கலாம் இல்லை. உடனே இந்த பொண்ணு தானே வம்பளந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு உடனே அந்த பொண்ணை ஆட்டோவில் தூக்குறாங்க. ஆட்டோவில் தூக்கி போடும்போது இந்த பொண்ணோட கால் வந்து கீழே தரையில் இடிக்குதா. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா காலை வந்து கையால் வந்து பிடிச்சிக்கிறாங்க. இந்த பொண்ணு ஆட்டோவில் எங்கே இருக்குன்னா நம்ம கால் வந்து மிதி வைப்போம்ல, அங்கன வந்து அப்படி இருக்கிறாங்க. இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து பார்க்க முடிஞ்சிருந்துடும். அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி வந்து போலீஸ் வந்து அந்த பொண்ணை இழுத்துட்டு போகிறாங்க. இந்த பொண்ணு ஏதோ தப்பு பண்ண மாதிரி. கடைசியாக அந்த பொண்ணு எந்த தப்புமே பண்ணல. போலீஸ் அங்கே விசாரிச்சிருந்தா கூட ஏதாவது அந்த கல்யாணத்தினால நிறுத்தியிருந்துருக்கலாம். ஆனால் இந்த பொண்ணை வலுக்கட்டாயமாக தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்படி நேரங்கள் போய்கிட்டே இருக்கா. இங்கே கல்யாணத்தப்போ வந்து இந்த புது பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு வந்து கேட்குறாங்க, சரி என்ன பிரச்சனை, ஏன் அந்த பொண்ணு வந்து கத்திட்டு போகுது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாப்பிள்ளை தரப்புலேருந்து சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக பழகிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணு ஒன் சைடாக வந்து லவ் பண்ணியிருந்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் பணம் கேட்டு வந்து மிரட்டியிருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி என்னென்னலாம் சொல்ல முடியுமோ அதை வந்து மாப்பிள்ளை தரப்புலேருந்து சொல்கிறாங்க. இதை வந்து பொண்ணு தரப்பில் கேட்டுட்டு ஓ அப்படியா விஷயம், சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை கல்யாணம் நடத்திக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அந்த மாப்பிள்ளை வந்து தன்னை உத்தம மாதிரியே வந்து காமிச்சிருந்துருக்காப்புல. இந்த பொண்ணு தரப்புலேருந்து வந்து ஏமாந்துடுறாங்க. கல்யாணமும் வந்து முடிஞ்சு போயிடுது, எதுவுமே பண்ண முடியல. கடவுள் மாதிரி அந்த பொண்ணு வந்து கதறி அழுது சொன்னுச்சு, இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு. ஆனால் இந்த 2 குடும்பமே வந்து எதுவுமே பண்ணல. கடைசியாக கல்யாணம் நடந்து முடிஞ்சிருதா. கல்யாணம் நடந்து ஒரு 3 நாள் இருக்குங்க. அப்போ வந்து இந்த புது பொண்ணுக்கு வந்து சந்தேகம் வருது, என்னடா அது அன்னைக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து இப்படி கதறி எழுதிட்டு போணுச்சு, அது ஒருவேளை உண்மையாக இருக்குமோ அப்படின்னு வந்து சந்தேகம் வருது. இதனால் வந்து அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா மாப்பிள்ளைய ஒரு ரூமில் போட்டு சாத்தி விட்டு மாப்பிள்ளையோட ஃபோனை எடுத்து வந்து நோண்டி பார்க்குது. அப்படி நோண்டி பார்க்கும்போது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் நோண்டா தானே எல்லா ரகசியமும் தெரிஞ்சு விடுமே. அங்கே நோண்டி பார்த்தா இவன் பல பொண்ணுங்களை வந்து ஏமாத்திருந்துருக்கான் அப்படின்னு தெரிய வருது. உடனே வந்து அந்த மாப்பிள்ளைக்கிட்ட கேட்குது இந்த பொண்ணு. உடனே ஃபோன்லாம் எடுத்துக்கிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குது. யார் மேலே தெரியுமா கம்ப்ளைண்ட் கொடுக்குது, ஹஸ்பண்டு அப்புறம் அவங்க அப்பா அம்மா அப்படின்னு 3 பேர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குது. இது மாதிரி என்னை வந்து ஏமாற்றிட்டாங்க, எங்கள் குடும்பத்தை ஏமாற்றிட்டாங்க, பல பெண்களை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் வந்து அந்த புது மாப்பிள்ளை லிஜினுங்க அவங்க பேர், உடனே வந்து தேடுறாங்க. ஏன்னா அதுக்குள்ளே எங்கேயோ காணாமல் விட்டாப்புல. பல வாட்டி தேடி உடனே வந்து கைதும் பண்ணிடுறாங்க. கைது பண்ணிட்டு கொண்டாந்து விசாரிக்கிறாங்க, நீ எதுவும் ஏமாத்தினியா அப்படின்னு. பல விசாரணை பண்ணதெல்லாம் அவன் வந்து ஒத்துக்கிறான், நான் 4 பொண்ணுங்களை வந்து ஏமாற்றிருக்கேன் அப்படின்னு. முதல்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா 2019 காலகட்டத்தில் இவன் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் இருக்குல்ல அதை வந்து யூஸ் பண்ணுறான். அப்போ ஒரு பொண்ணு அறிமுகம் ஆகிறாங்க. அந்த பொண்ணு வந்து காரைக்காலை சேர்ந்தவங்கங்க. 2 பேருக்கும் நல்ல பழக்கமாகுது, இன்ஸ்டாகிராம்லேயே பேசுகிறாங்க. கடைசியாக அது எங்கே போய் முடியுதுன்னா 2 பேரும் நேராக சந்திக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து கர்ப்பமும் ஆயிடுறாங்க. இப்படி கர்ப்பமானதுக்கப்புறம் இது மிகப்பெரிய இஷ்யூ அப்போ மாறுது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உடனே
போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க, இது மாதிரி என்னை வந்து ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு. இந்த பையன் வந்து என்ன பண்ணுறான்னா, அந்த பொண்ணுக்கு வந்து நஷ்ட ஈடாக வந்து 5 லட்ச ரூபா வந்து கொடுக்குறான். இந்த கேஸையும் வந்து அப்போ 2019 முடிச்சிடுறான். சரி, இப்போ நாள் வந்து தெரிஞ்சு நல்லபடியாக வாங்கணும்ல, அதுவும் பண்ணவே இல்லை. அடுத்த 2-3 வருஷம் கழித்து என்ன பண்ணுறான்னா, ஒரு பொண்ணை இந்த சோசியல் மீடியாவில் வந்து பிடிக்கிறான். அது வந்து தென்காசியை சேர்ந்த பொண்ணு. இவன் கன்னியாகுமரியை சேர்ந்தவன். அவன் முதல்ல காரைக்காலை, அடுத்து தென்காசியை பிடிச்சிட்றான். அந்த பொண்ணை வந்து ஏமாற்றி போடுறான். இது எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. அடுத்த இந்த இப்போ ஆட்டோவில் வந்துச்சுல ஒரு பொண்ணு, அது வந்து 3வது பொண்ணுங்க. இந்த பொண்ணு வந்து 2 பேர் ரொம்ப நட்பாக வந்து பேசிக்கிட்டு வந்துருந்துருக்காங்க. ரொம்ப நல்லபடியாக அவங்களோட லைஃப் வந்து போயிட்டு இருந்திருக்கு. இந்த பொண்ணை மட்டும் நேராக லவ் பண்ண தான் வந்து சொல்லப்படுதுங்க, வேலை பார்த்த இடத்துல. 2 பேர் நல்ல ஃப்ரெண்டாக இருக்காங்க. இது எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்குது. கடைசியாக அது காதலாக மாறுது. காதலாக மாறினதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல கல்யாணமும் வந்து பண்ணிக்கிறாங்க. ஆனால் இது வந்து இந்த பையனோட அப்பா அம்மாக்கெல்லாம் வந்து தெரியவே இல்லை. இது கல்யாணம் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இவங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டது. அதுக்கப்புறம் இந்த பையனும் இந்த பொண்ணு வந்து சேர்ந்து வாழ்கிறாங்கல்ல, அப்போ வந்து தடவை வந்து கர்ப்பமாகிடுது. அப்போ என்ன பண்ணுறான்னா, அவன் மாத்திரை இருக்குல்ல, கருக்கலைப்பு மாத்திரை, அதை வாங்காந்து கொடுத்து கருவை கலைச்சி விட்டுறான். அடுத்த இன்னொரு அட்டை கர்ப்பமாகும்போது அதையும் வந்து பண்ணுறான். இந்த பொண்ணுக்கு வந்து புரியவே இல்லை, ஏன் அவன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. இப்படி நாட்கள்லாம் போய்கிட்டே இருக்கா. இந்த லெஜண்ட் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நான் வந்து எங்கள் அப்பா அம்மாட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு போகிறேன், வாங்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் உன்னைய அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு இந்த பொண்ணை விட்டுட்டு போகிறான். இவன் போனவன் வந்து வரவே இல்லை. என்னடா அப்படின்னு இந்த பொண்ணு வந்து யோசிக்கிட்டே இருக்காங்க. நாட்கள்லாம் போய்கிட்டு இருக்கு. கடைசியாக இந்த பொண்ணுக்கு தோணுது, இந்த லெஜண்ட் வந்து நம்மளை ஏமாற்றிட்டான்னு. உடனே தண்டையார்பேட்டையில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, என்னை ஏமாற்றிட்டான் அப்படின்னு. ஆனால் அப்போ வந்து ஒழுங்காக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த ஆளை உள்ளே தூக்கி போட்டுருந்துருந்தா இப்போ ரீசெண்டாக கல்யாணம் நினச்சேன் டிசம்பர் 2 அந்த பொண்ணனால் வந்து காப்பாற்றி இருந்திருக்கலாம். ஆனால் கடைசியாக அதை போலீஸ் பயங்கரமாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணாதனால எதுவுமே அந்த கேஸில் முன்னேற்றம் இல்லாமல் அப்படியே வந்து பெண்டிங்லேயே இந்த கேஸ் கிடந்தது. அப்போ தான் டிசம்பர் 2 கல்யாணம் வருது. இந்த பொண்ணு ஆட்டோவிலேருந்து எவ்வளவோ கதறி அழுது பார்க்குது. இந்த பொண்ணு அழுது இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுது அப்படின்னா போலீஸ் வந்து அதை கேட்டுருந்துருக்கலாம், என்னம்மா என்ன பிரச்சனை, என்ன நடந்தது அப்படின்னு. எதுவுமே இல்லாமல் குண்டுக்கட்டாக வந்து தூக்கிட்டு போயிருந்துருக்காங்க. அப்போ விசாரிச்சிருந்தா கூட அந்த கல்யாணத்தை வந்து அப்போ நிறுத்திருந்துருக்கலாம். என்னத்தங்க சொல்கிறது. அந்த கல்யாணமும் நடந்து முடிஞ்சிருது. இந்த பொண்ணு வந்து ஆட்டோவில் தூக்கிட்டு போனாங்கல்ல, இந்த பொண்ணு சொல்லுது, என்னோடய வாழ்க்கையே போயிடுச்சு, என்னை விடுங்க அப்படின்னு வந்து சொல்லுது. எந்த அளவுக்கு வந்து அந்த பையனை வந்து லவ் பண்ணி கல்யாணம் ஆகிட்டு நம்ம 2 பேருக்கு அப்படின்னு வந்து வாழ்ந்துருந்துருக்கோம். அந்த பொண்ணு ஒரு காலகட்டத்தில் அப்பா அம்மா எப்படி சொல்லி வளர்ப்பாங்க, முகம் தெரியாதவங்க தான் சாக்லேட் கொடுக்குறாங்களா, வாங்கி சாப்பிடாதப்பா, உன்னை ஏமாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வளர வளர நம்மளுக்கே தெரியும், வெளில தெரியாதவங்கள்ட்ட வந்து போய் பேசுகிறோம் அப்படின்னா அதையும் பேசலாம் மாட்டோம். ஆனால் இன்றைக்கி காலகட்டத்துக்கு சோசியல் மீடியா எந்த அளவுக்கு இருக்குது, நம்ம முகம் தெரியாதவங்கள்ட்ட ஈஸியாக பேசலாம். எந்த ஊராக இருந்தானே அசால்ட்டாக வந்து இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக் எதுலனாலும் பேசலாங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ உள்ள சின்ன குழந்தைங்களுக்கு கூட இந்த ஃபோன் இருக்குது, நீ அழுவுறியா, இந்த ஃபோன் இருக்குது, ஸ்வைப் பண்ணு, நல்ல நல்ல வீடியோ வருதா பாரு, இதை நீ பார்த்து சந்தோஷமாக இரு அப்படிங்கிற மாதிரி 5 வயசுக்குள்ள பிள்ளைங்களுக்கே ஃபோனை கொடுத்து தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. வளர வளர வந்து ஃபோனில் இருக்கிற எல்லாமே வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. ஒரு காலகட்டத்தில் வெளியூர்லாம் போனால் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட போய் அவளை அசால்ட்டாக பேசிட முடியுமா? ஆனால் இன்றைக்கி காலகட்டத்துக்கு ஃபோன்லேயே வந்து பேசுகிறாங்க. இந்த பொண்ணு வந்து இந்த பையன் வந்து கன்னியாகுமரியை சேர்ந்தவன் தான். வெவ்வேறு ஊரில் உள்ள 4 பொண்ணுங்களை வந்து ஏமாற்றி இருந்திருக்கு. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வந்து என்னங்க சொல்கிறது, அவ்வளோ ஈஸியாக ஏமாத்துறாங்க. இன்றைக்கி இந்த என்டையர் வேர்ல்டில் இன்ஸ்டாகிராமை அதிகமாக யூஸ் பண்ணுற நாடுனா அது நம்ம இந்தியா தான். அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு காலகட்டத்தில் ஃபோனோட எண்ணிக்கையே வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அந்த ஸ்மார்ட் ஃபோன் வளர வளர இன்றைக்கி எல்லார் கையிலையுமே ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, எல்லார் கையிலையுமே எல்லா சோசியல் மீடியாவும் இருக்குது. பொண்ணுங்களை ஏமாத்துறதுக்குன்னு ஒரு கும்பல் இருக்குது, பசங்களை ஏமாத்துறதுக்குன்னு கும்பல் இருக்குது, பணத்தை பறிக்கிறதுக்குன்னு ஒரு கும்பல் இருக்குது. இது மாதிரி பல கும்பல்கள் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு காலகட்டத்தில் பணத்தை வந்து இப்படி பிடுங்கிட்டு போய் கொள்ளையடிப்பாங்க. இப்போ சைபர் அட்டாக்குங்கிறாங்க, பணத்தை அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இப்போ வந்து பல இடத்துல வந்து பல மோசடிகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வந்து என்னங்க நினைக்கிறீங்க? இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் எப்படி தடுக்கலாம்? என்ன மாதிரி ரூல்ஸ் வரும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.